மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நல்ல கரங்களை தட்டி படுகுழியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. அவன் அந்த ஒளி அல்ல, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த வசனத்திலே யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் எடுத்துக்கொண்டால் அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக என்ன செய்தான்? இருந்தான். அவனுடைய வெளிச்சத்திலே நீங்களும் கலிகூர மனதாயிருந்தீர்கள் என்று யோவான் சுவிசேஷம் 5:35 வாசிக்கிறோம். யோவான் தன்னுடைய ஊழியத்தின் மூலம் திரளான மக்களை தேவனுக்கு நேராக திருப்பினவர். பெரிய அற்புதங்கள் இயேசுவை போல் ஒன்றும் செய்யவில்லை. பட் அவருடைய போதனையிலும் அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தின் மூலமாக எலியாவின் ஆவியை உடையவனாய் நிறைய மக்கள் கர்த்தரிடத்தில் திருப்பப்பட்டார்கள். யோவானுடைய காலத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்து எங்கும் பேசப்பட்டது. இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். ஏனென்றால் எரிந்து பிரகாசம் உள்ள விளக்கு என்று சொல்லும்போது he was a familiar famous figure among the people in those days. நாட்களில் யோவான் ஸ்நானகன் என்று சொன்னால் எல்லாராலும் அறியப்பட்ட பெயர் பிரஸ்தாபம் உள்ளவராக எல்லா மக்களும் ஸ்தோத்திரம் தேவனுடைய சாயல் ஸ்பெஷல் தீர்க்கதரிசியாக வந்தவர் என்று சொல்லி எல்லாரும் யோவானை குறித்து மேன்மையாக ராஜ சமூகத்திலும் பேசப்பட்டது, சாதாரண மக்களும் பேசினாங்க. அதான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அவன் அந்த ஒளி அல்ல, அவன் அந்த ஒளி அல்ல. அந்த ஒளியை குறித்து அவனே ஒரு ஒளியாகத்தான் இருந்தான். அவனே ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக தான் இருந்தான். மக்களுடைய மனதிலே முக்கிய இடம் பிடித்தவனாயிருந்தான். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் ஒளி அல்ல. யாரல்ல? I am not the light. நான் ஒளி அல்ல, நான் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். ஸ்தோத்திரம். நான் ஒளி அல்ல, அவரே மெய்யான ஒளி. உலகத்திலே வந்த எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, யோவான் இயேசுவின் காலத்துக்கு முந்தின நாட்களில் வந்த யோவான் தீர்க்கதரிசி, எல்லா தீர்க்கதரிசிகளோட சிறந்தவர். யோவான் ஸ்நானகன் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே அநேகத்தில் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், எலியா, எலிசா போன்ற பிரபலமான தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். எல்லோருமே தேவனுடைய ஒளியாகிய கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தவர்கள் தான். தேவர் ஸ்தோத்திரம் விட்னஸ், அவர்கள் எல்லாம் ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தவர்கள். அவர்கள் யாரல்ல? ஒளி அல்ல. கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர்கள் ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தவர்கள். யோவான் எப்படி இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தாரோ அதுபோல தங்கள் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் தேவனை குறித்தும் தேவனுடைய
மக்களுக்கு சாட்சியாய் கொடுத்தார்கள். அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே வாழ்ந்து மறைந்து போனார்கள். ஆனால் இயேசு அவர்களில் ஒருவர் அல்ல, அவர் மெய்யான ஒளி. All prophets were the light, விளக்காக இருந்தார்கள். யோவான் ஸ்நானகனை போல ஒளி கொடுத்தார்கள். பட் இயேசு கிறிஸ்து அவர்களை விட, எல்லா தீர்க்கதரிசிகளை விட வித்தியாசமானவர். அவர்கள் எல்லாம் வெளிச்சமாயிருந்தார்கள், ஆனால் மெய்யான ஒளி அல்ல. அவர்கள் மறைந்தார்கள். பட் இயேசுவோ, ஜீசஸ் இஸ் த ட்ரூ லைட். இயேசு மெய்யான ஒளி. அல்லேலூயா. மெய்யான ஒளி என்றால் அணையாத ஒளி, என்றும் நிலைத்திருக்கிற ஒளி, அணையாத ஒளி. அல்லேலூயா. தேவன் படைத்த சூரியன் சந்திரனை குறித்து ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் பெரிய சுடர்களாகிய 2 வசனங்க 1 யோவா பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். 2 மகத்தான சுடர்களை ஆண்டவர் உண்டாக்கினார். அவைகள் என்ன? They are the sun and the moon. They are great light that God made. தேவன் உண்டாக்கின பெரிய லைட். God made the sun to rule the day. பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் படைத்தார். ஒரு சூரியன் முழு உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறது என்றால், ஆண்டவர் படைத்த விளக்குகளில் எவ்வளவு பிரகாசமான வெளிச்சம், ஒரு லைட். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இயேசு குறிப்பிடுகிறார். வாசியுங்கள். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். சூரியன் என்ன செய்யும்? அந்தகாரப்படும். சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். சந்திரன் ஒளியை ஒரு நாள் கொடாதிருக்கும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். பிரைஸ் காட். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரனும் ஒளியை கொடாதிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12, 8, 12 5 முறை சொல்லப்பட்டிருக்கிற 6, 12 மட்டும் வாசிங்க. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல என்ன செய்தது? கருத்தது. சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. 5 முறை சூரியனும் சந்திரனும் ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டு அவைகள் இருண்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவைகள் பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. ஆனா சந்திரனும் சூரியனும் பூமிக்கு தான் வெளிச்சம் கொடுக்கும் முடியும். அவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரைட்ஃபுல்லா மாற்றுமா என்று சொன்னால் முடியாது. அவைகளுக்கு பூமியை வெளிச்சமாக்க அவைகளை படைத்தார். அவைகள் மனிதனுடைய வாழ்க்கையை பிரைட்ஃபுல்லாக மேன்மை உள்ளதாக மாற்றுமா என்றால் கூடாது. They cannot make a man's life brightful. ஆகையால் they are not the true lights. அவைகள் என்னல்ல? உண்மையான விளக்குகள். தீர்க்கதரிசிகள் யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தாலும் he was not the true light. ஒரு நாளிலே அவன் சிரச்சேதம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். வாழ்க்கை முடிந்தது. தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவை குறித்தும் தேவனை குறித்தும் பிரசங்கித்தார்கள். அவர்கள் காலத்திலே கர்த்தருக்காக ஒளியை போல் வாழ்ந்தார்கள். பட் அவர்கள் அணைந்தார்கள். பட் கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் என்றைக்கும் அணையாத விளக்காக இருக்கிறார். அவர் மெய்யான ஒளி. அவரை அணைக்க எவராலும் கூடாது. அணையாத ஒளி. மரித்தேன் ஆகிலும் சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். உலகத்திலே there are different type of sodium lights, man-made lights. மனிதர்கள் உண்டாக்கின பிரகாசம் உள்ள விளக்குகள் இருக்கிறது. they lighten the night as day. பட்டணங்களில் பார்க்கும்போது இரவை பகலாக்கக்கூடிய
மிளிருகின்ற பிரகாசம் உள்ள விளக்குகள், சோடியம் லைட். இன்றைக்கு விளக்குகளில் ரொம்ப வித்தியாசமான விளக்குகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். They remove darkness out of the city in night time. இரவு நேரத்திலே பட்டணங்களில் இருக்கக்கூடிய இருளை அவைகள் அகற்றுகிறது. ஆனாலும் கரண்ட் இல்லாதிருக்கும் போது செத்ததை போல் மாறிவிடும். ஒரு சோடியம் லைட்டினுடைய ஆயுசு காலம் என்ன? ஒரு கொஞ்ச காலம் மிளிரும், பின்பு அதுவும் என்ன செய்யும்? என்ன செய்யும் சொல்லுங்க? they will become like that. One day they shall die. ஒரு நாள் அது அழிந்து போகும். அவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவது இல்லை. பட்டணத்தை இரவு நேரத்தில் குறிப்பிட்ட கொஞ்ச காலம் அது மிளற செய்யலாம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அது பீஸ் போய்விடும். இயேசு சொல்லுகிறார், இயேசுவை பற்றி யோவான் சொல்லுகிறார், Jesus is the true light. இயேசு மெய்யான ஒளி. இயேசு தம்மை குறித்து சொல்லும்போது யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உலகத்துக்கு இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். I am the light of the world. Who can say this statement? இது ஒரு அடுத்து, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். யாரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 12:46 வாசித்து பார்க்கையில் 12:46 வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். I am come a light to this world. நான் உலகத்துக்கு ஒளியா வந்தேன். என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நிலைத்திராதபடிக்கு. நம்முடைய தேவனை குறித்து பார்க்கும்போது அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். ஒளி தெய்வம் அல்ல. சன் வெளிச்சம் ஒளிக்கிறதுனால வெளிச்சம். லைட் இஸ் நாட் காட், பட் காட் இஸ் லைட். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் ஆவியாகவே இருக்கிறார் என்பது சொன்னது போல காட் இஸ் லைட். லைட் இஸ் நாட் காட். வெளிச்சம் கடவுள் அல்ல. ஆகையினால இன்றைக்கு நிறைய மக்கள் வெளிச்சத்தை எல்லாம் தெய்வங்களாக நினைத்து வணங்குவார்கள். ஒரு விளக்கை கொளுத்து ஒன்ன வணங்குவாங்க. சூரியனை வணங்குவார்கள். இவையெல்லாம் தேவனுடைய படைப்புகள். விளக்குகள் மனுஷன் உண்டாக்கினவைகள். தேவன் படைத்த விளக்குகளைப் போல நட்சத்திரங்களையும் சூரியனையும் மக்கள் நமஸ்கரிப்பார்கள். அவைகள் தெய்வங்கள் அல்ல, அவைகள் காட்ஸ் கிரியேஷன். இரண்டாவது பார்க்கிறோம், அவர் மெய்யான ஒளி. ஜீசஸ் இஸ் த ட்ரூ லைட். அணையாத விளக்கு, மங்கி போகாத விளக்கு, என்றும் நிலைத்திருக்கிற ஒளி. அவரை குறித்து இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திரம். He lightened every man. உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவசரம் மீண்டும் வாசிங்க சிஸ்டர். யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி, மெய்யான ஒளி. இரண்டாவது வாசிக்கிறோம், மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி. வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தில் 118:27 வாசிங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். God is the Lord who illuminates us, make us brightful. தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சோ அவர் மெய்யான ஒளி என்று சொன்ன அந்த ஸ்டேட் அவர் மெய்யான ஒளி தான்.
ஆனா அதே வேளையில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. எந்த மனுஷன் என்று சொல்லும் போது அதுல எந்த மனிதனாயிருந்தாலும் சரி, எந்த மனிதனையும் எவ்ரி மேன், எனி மேன், எந்த மனிதனையும் என்று சொன்னாலே இந்த வார்த்தையில் என்ன பாகுபாடு கிடையாது. பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லும் போது அவர் மனிதனை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் our studies, our skillness, our personalities, நம்ம நாலேஜ், நமக்கு இருக்கிற பணம், நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், இன்னும் இவைகளெல்லாம் நமக்கு நல்லா இருந்தா தான் நாம இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு பிரைட்ஃபுல்லாக வாழ முடியும் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் வரவேற்கத்தக்கது. நமக்கு நல்ல ஸ்கில் வேணும், ஸ்தோத்திரம், நமக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும், நல்ல வெல்த்தினஸ், ஹெல்த்தினஸ், இன்னும் நல்ல வெல் ஸ்டடீஸ், இதெல்லாம் நம்ம பிரகாசிக்கக்கூடிய ஏதுக்கள் என்று நினைக்கிறோம். அதெல்லாம் வரவேற்கத்தக்கதா இருந்தாலும் அது 100% உண்மையானதல்ல. அவைகள் நமக்கு தேவை. But there is no guarantee that they also make our life prideful. நல்ல படித்து நல்ல ஞானம், அறிவு, திறமை, பர்சனாலிட்டி இதெல்லாம் நமக்கு இருந்தாலும் இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்கு அஸ்திவாரங்கள் என்று நினைப்பது அவ்வளவு மேன்மையானதல்ல. உலகத்தில் நடந்த ஹிஸ்டாரிக்கல் சம்பவங்கள் ஈவென்ட்லாம் பார்க்கும்போது, சில பெருவெள்ளங்கள் வரும்போது, குஜராத்தில் ஒரு சமயத்தில் ஸ்தோத்திரம் பெரிய பணக்காரர் ஒரே நாளில் தரித்திரன் ஆனார்கள். சோ இவைகளெல்லாம் சில மாற்றங்களின் நிமித்தம் அது ஒன்றுமில்லாமல் போகலாம். பட் ஸ்தோத்திரம், God alone is the maker of a man prideful. தேவனை ஒரு மனிதன் சரியாக விசுவாசித்து அண்டிக் கொண்டால் ஆண்டவர் தான் உங்க படிப்பின் மூலமாகவும் உங்களுடைய தனி திறமையின் மூலமாக இதெல்லாம், God bless with your talent, with your skillness. Your skillness alone cannot make you prideful. Understand this truth. Your studies only cannot make you prideful. உங்க படிப்பு, அறிவு, திறமை, அந்தஸ்து மட்டும் உங்களை மேன்மைப்படுத்தும் என்று நம்புவீர்கள் என்றால் you shall be seated. நீங்க ஏமாந்து போவீங்க. Your skillness plus God, தேவன் இணையும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்கிற எதுவா இருந்தாலும் உங்களுக்கு மேன்மையாக இருக்கக்கூடும், மேன்மையாக அமையும். ஏன்னா பிரகாசிக்கப்படுகிற அவர்தான். ஞானத்தை தந்து அந்த ஞானத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறவர் அவர்தான். ஆகையினால கர்த்தர் கொடுத்த திறமை, அறிவு, ஸ்டடீஸ் இவைகளிலே உங்களுடைய 100% நம்பிக்கை வைக்காதீர்கள். இவைகளோடு தேவன் இணைந்து இருக்கும் போதா அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரகாசமாய் அமையக்கூடும். ஒரு தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு வந்த மேன்மை, who did make him a great man in history? தாவீதை ஒரு சிறந்த, உயர்ந்த, மேன்மையான மனிதனாய் மாற்றினது யார்? ஸ்தோத்திரம். அதுக்கு நீங்க நாம தான் விடையை கண்டுபிடிக்கணும். யாரு தாவீதை மேன்மைப்படுத்தினது? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொண்டா அவருடைய பேரண்ட்ஸ், இரண்டாவது சாமுவேல் தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் மக்கள், அவனுடைய கையில் இருந்த வீரம் அல்லது ஸ்வாட், பட்டயம், ஐந்தாவது காட். இதை யாரை டிக் பண்ணுவீங்க? எதனால? நம்ம விசுவாசியா இருக்கிறதுனால சொல்றோம். அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தாவீது மேல் பிரிய வைத்து, சாமுவேல் தாவீதை தீர்க்கதரிசியாக்கின ராஜபாக்கினாரா? ஏன்னா அவர் பெரிய நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் ஒரு ஆளை கை காட்டியாக்கினா அவர் தான்.
நெக்ஸ்ட் கிங். அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான நிலையில் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இருக்க நியாயாதிபதி. அவர்தான் இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு சமம். அவர் நினைத்தால் யாரையும் செய்யலாம். இந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல். சாமுவேல் தன் விருப்பப்படி செய்த சாமுவேலா? இல்லை, சாமுவேலும் கிடையாது, அவனுடைய அப்பா பேரண்ட்ஸும் கிடையாது, ஸ்தோத்திரம், பொது ஜனங்களும் கிடையாது. பொது ஜனங்கள்லாம் வந்து அவனை ராஜாவாக்கினாலும் பொது ஜனங்களை செய்யவில்லை. தேவன் தான் அதை செய்தார். தேவன் தான் அவருக்கு அந்த மேன்மை கொடுத்தார் என்பதற்கு 2 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒரு வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 13:14. குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோட கூட இருக்கிற ஜனங்களும் பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவில் இருந்து விட்டார். ஒரு இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை கண்டுபிடித்து 13:14 வாசிக்கிறோம். இப்போது உம்முடைய ராஜ்ய நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். தேடி கட்டளையிட்டார். இங்கே சவுலை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தேடி தமக்கு தேடி அவரை தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க என்ன செய்தார்? கட்டளையிட்டார். ஆடுகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த என்னை தாவீது சொல்லும் போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 7:8 கடைசி பகுதியை பார்க்கும் போது, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்தில் உன்னோடு இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பா நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களுடைய நாமத்துக்கொத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல பார்க்கும்போது God himself made him a ruler of Israel. அவனை எந்த தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் செய்தார்? ஆடுகளுக்கு பின்னால சென்று கொண்டிருந்தான். நாம தாவீது ராஜாவுடைய அந்த ராஜரீக வாழ்க்கையைத்தான் பார்க்கிறோம். ஆனா அவனுடைய இளமை பிராயம், ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்றும் நமக்கு அதிகம் தெரியாது. சில வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவனுடைய குடும்பத்திலே ஃபேமிலி பின்னணியத்தில் ரொம்ப கஷ்டத்தில் அவர் வாழ்ந்தவர் தான். இவயத்தில் பார்க்கும்போது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை, இந்த வார்த்தையை தாவீது சொல்ல வேண்டும் என்றால் அவர் குடும்பத்திலே அவருடைய பெற்றோர்களால் அவர் ஸ்தோத்திரம் சற்று வருத்தத்துக்கு ஏதுவான நிலையில் நடத்தப்பட்டிருக்கலாம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிட்ட நிலை உண்டு. பெற்றோர்களாலும் அவன் கைவிடப்பட்ட சூழ்நிலையை இளமையில் அனுபவித்திருந்திருக்கலாம். 27ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். சங்கீதம் 31:12 நான் செத்த மனிதர்களைப் போல எல்லாராலும் என்ன செய்யப்பட்டேன்? மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். இதெல்லாம் அவருடைய இருதயத்தின் வியாகுலத்தின் வார்த்தைகள். உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன், செத்த மனுஷனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். இளமை பிராயத்தை நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு சங்கீதத்தில் சொல்லுகிறார். சங்கீதம் 88:15 வாசிங்க. 88:15. சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும், பாருங்க, சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் சிறு வயது முதல் I am afflicted and ready to die from my youth, close to death என்று சொல்லும் போது இதை 2 விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இளமையிலே ஆடு பாய்க்கும் போது சில மரணத்துக்கு எதுவான சூழ்நிலை அவருக்கு சம்பவித்தது. மாண்டு போகிறவனுமாய் இருந்தேன் என்று சொல்லும் போது குடும்ப சூழ்நிலையிலே
இந்த சகோதரர்களாலும் அல்லது குடும்ப சூழலில் வந்த நெருக்கத்திலே ரொம்ப துன்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். என்னொரு சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஐ ஆம் நீடி அண்ட் புவர். சிறுமையும் எளிமை, கர்த்தரோ என் பேரில். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் கூட்டி இணைத்து பார்க்கும்போது, when we look at these verses of David, we can understand that he was going under the difficulty condition during his young stage. இளமை பிராயத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வழியாகத்தான் அவர் கடந்து சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தாவீதை ஒரு ஃபேமஸ் ஸ்பீக்கராக ஒரு மேன்மைப்படுத்தினது யார்? அவருடைய அப்பாவும் அல்ல, தீர்க்கதரிசியாய் சாமுவேலும் அல்ல. அவன் தன் கையில் இருந்த பட்டயத்தினால் அவனுக்கு மேன்மை உண்டாக்கவில்லை. சிலர் அநேகரை கொண்டவர்கள் கொன்று ராஜாக்களானார்கள். அப்படியெல்லாம் வரல. தேவனே அவனுக்கு மேன்மையும் புகழ்ச்சியும் உண்டாக்கி அவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. தெரியும் ஜோசப். who did make Joseph a great man in history? சரித்திரத்திலேயே ஜோசப்பை உயர்ந்த நிலைக்கு உருவாக்கினது அவன் லிவிங் வித் ஹிஸ் ஃபேமிலி அல்லது அதல்ல, கர்த்தரே அவனுக்கு கொடுத்த மேன்மை. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். அவர் மெய்யான ஒளி. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. உலகத்தில் வந்த எந்த மனிதன், நீங்க இப்ப உலகத்தில் இருக்கிறீங்க, பரலோகத்திலே உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இருந்தால் அது வேற அனுபவம். உலகத்தில் வந்த எந்த மனிதனை, every man who come into this world, உலகத்தில் இருக்கையில் உங்களை கனப்படுத்தாமல் பரலோகத்தில் கொண்டு போய் உங்களை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அது அங்க போன அவர் அது தனி உலகம். உலகத்தில் அநேகர் தோன்றி மறைந்து விட்டார்கள். பட் நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிறோம். உலகத்தில் வந்திருக்கின்ற, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.